ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரவித்ரணி. ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்ட்ரைட்டாக வவுனியா போயிட்டுருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஒரு படியண்ட 21வது பர்த்டே, கீ பர்த்டே. ஸோ அதுக்கு அவன் இன்வைட் பண்ணியிருந்தான், அதுக்கு வவுனியா போகணும். நான் தனியாக தான் ஒழிக்கிறேன், மற்றவங்களாம் நாளைக்கு காலைல ட்ரெயினில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏன் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகலான்னு ஒரு முடிவெடுத்து கிளம்பிட்டேன். இது வரைக்கும் வவுனியா வரைக்கும் நான் பைக்கில் போனதில்லை. மாங்குளத்து கிட்ட வரைக்கும் போயிருக்கேன், பட் வவுனியா வரைக்கும் பைக்கில் தனியாக போனதே இல்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம். பார்ப்போம். இப்போ டைம் வந்து 3:30. பார்ப்போம், ஒரு 7 மணிக்குள்ளே போயிட்டேன்னா ஓகே. 3:30 மணித்தியாலத்துக்கிட்ட இருக்குது. 7 மணிக்குள்ளே போயிட்டேன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா அங்கே அவன் வீட்டை போல் என்னோடய அம்மம்மா வீடு அங்கே இருக்குது. அதாவது அம்மாவோட அம்மா அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட போய் நின்றுட்டு நாளைக்கு அவன் வீட்டை போயிட்டு அப்படியே வலிக்கிட்டு திருப்பி ரிட்டன் நாளைக்கே வரணும். ஏன்னா எனக்கு திங்கட்கிழமை வந்து மார்னிங் 9க்கு ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது. வைவா அண்ட் ப்ரெசன்டேஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதை நான் பண்ணணுண்டா வேலைக்கு வரணும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா May 23rd. ஸோ எனக்கு 25th வந்து இது வைவா இருக்குது. ஆனால் இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு எனக்கே தெரில. ட்ரிப்பே செட் பண்ணலை. சரி, இப்போ செட் பண்ணுவோம். ட்ரிப்பே 0 பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு எங்கால சங்குப்புட்டி பாலம். இன்னும் பரந்தனுக்கு 23 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு எங்கால வந்து பெரிய பரந்தன். கரெக்டாக நான் ட்ரிப்பே ரீசெட் பண்ணதுலேருந்து இப்போ 41 கிலோமீட்டர் ஓடிட்டு 4:23 பெரிய பரந்தன் டு பரந்தன் என்ட்ரி ஆகிற ரோட் இது. அவ்வளோதான், கிளிநொச்சி வந்தாச்சு. இதுக்கப்புறம் பொறுமையின் சிகரமாக தான் பைக் ஓட்டணும். இங்கேருந்து வவுனியா போகிற வரைக்குமே ஸ்லோ தான், ஸ்பீடுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. முன்னால் அந்த கம்பிலாம் போகிறத பார்த்தா ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி தான் ஞாபகம் வருது. இவ்வளோ நேரமாக ஓடியும் இப்போ தான் இரணமுடிக்கே வந்திருக்கேன். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு காணி இருந்துச்சு, இப்போ வித்தாச்சு. 4:38. ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கேன். முருகண்டி பிள்ளையார் கோயிலை பார்த்து விட்டு அதில் இறங்கி கொஞ்சம் வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கு அங்கே திருப்பி கண்டினியூஸாக ஓடணும். முருகண்டியில் போயிட்டு லைட்டாக ஒரு வழிபாடுகளை செய்துவிட்டு கிளம்பி விட்டேன். இனி எங்கே நிற்பேன்னு எனக்கே தெரில, நிற்பனானும் தெரில. ஆக்சிடென்ட்ராடி. சன்செட் டைமு, ஏன்னா 5:30 ஆகுது. இதுக்கப்புறம் சூரியன் மறையத்தானே வேணும். பாய் பாய் மச்சான், போயிட்டு வா. நாளைக்கு விடிய பார்க்குறேன். 108 கிலோமீட்ரு, 5:40 ஆகுது. பா ரோட்டை பாருங்க ஜி. அதுக்குள்ளாட அப்படியே சன்லைட்டும் இதாகும்போது, சன்செட் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வருது. எனக்கு முன்னாடி வவுனியா போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஸ்கூல் லீவ் விட்டாலே வவுனியா கிளம்பிடுவேன். 1 மந்த் லீவுன்னா வவுனியாவில் தான் இருப்பேன். வவுனியா இல்லை கண்டி, 2 இடத்துல எங்கேயாவது இடத்துல தான் குப்பை கொட்டிகிட்டு இருப்பேன்.
என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவோட ஒக்டேவியா கார் போகுது. ஸ்கோடா கார்ஸை வந்து பார்க்குறது ரொம்ப ரேர். நானே இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். சரி, நானும் பார்த்ததும் கொழும்பு சைடு அங்கால சிங்கிள் ஏரியாஸில் தான் பார்த்துருக்கேன். அண்டு இந்த வாகனமே ரெஜிஸ்ட்ரேஷன் வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் தான். இது தாண்டிக்குள்ள ஸ்டேஷன் தானே இது? ஆமாம். அடப்பாவி, 7 மணிக்கு வரேன்னு பிளான் போட்டு நான் 6 மணிக்கே வந்துட்டேன். ஒருவேளை ஸ்பீடாக வந்துட்டனோ? இல்லையே, ஸ்லோ. அது சரி, பஸ்ஸு நிப்பாட்டி எடுப்பான். நான் பஸ் கணக்குகளில் பார்த்தேன், நம்ம தான் நிப்பாட்டவே இல்லையே. ஸ்ட்ரெச்சு. ஃபைனலி வவுனியாவுக்கு வச்சு. இதில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பங்கில் போயிட்டு பெட்ரோல் அடிக்கணும். என்னடா இது, பெட்ரோலுக்கு கியூவில் நிற்கிறீங்க? பெட்ரோல் இல்லையோ? இப்போல்லாம் போய் கியூவில் நின்று அடிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பிள் உடம்புல. அங்கால ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போய் அடிக்கலான்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். சூரியன் மறைகிறதுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிட்டேன்டா. எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குது, அதாவது உள்ளூர் பத்திகள், அதுக்கான எக்ஸிபிஷன். HMC இதில் தான் ஒரு இடத்துல திருப்பணும். அது எங்கள் இடம்னு பார்த்து இவன் பின்னாடியே போனால் நண்டைக்கு திருப்பின வருத்தான். குட்டி பைக்குன்னு வருதுப்பா. அழகாக இருக்குப்பா. R15 மினி வெர்ஷன். இவ்வளோ க்ரௌடாக இருக்கா இந்த ஏரியா? ஆமாண்ணாடே, இதுலையாடா நிப்பாட்ட போகிற? நிப்பாட்டுறத பாரு, மஞ்சள் கோட்டையக்கிட்ட. அந்தாச்சு. ரைட்டு, பெட்ரோல் அடிக்கலை, ஏன்னா அம்புட்டு கியூ. அதில் 2 பெட்ரோல் அடிக்கிற அளவுக்கு இல்லை. நாளைக்கு போயிட்டு பார்ப்போம். இப்படி எவ்வளோனா கியூவில் ஒன்றும் நிற்க மாட்டான்னு நம்புகிறேன். 6 மணி பண்டாரிக்குளத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ரைட்டு காய்ஸ், வீட்டை போயிட்டு பார்ப்போம். ஸோ இதோட வீடியோவை எண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாய், டாட்டா. வவுனியா வந்து இன்றைக்கி 2வது நாள். சனிக்கிழமை வந்தனா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அவன்கிட்ட வீட்டை வந்துட்டு அந்த படியம் வீட்டை வந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவன் பின்னேரம் ஹோல்டில் செய்கிறான். நான் நின்று போகிறது சாத்தியப்படாது. என்ன ரீசனண்டா, நாளைக்கு வந்து எனக்கு லெக்சரஸ் அங்கே ப்ரெசன்டேஷன் அண்ட் வைவாலாம் இருக்கப்படியாக போகணும். இங்கேருந்து வந்தவங்கெல்லாம் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த ட்ரெயினில் வந்தவங்கலாம் ட்ரெயின் ஏறிட்டாங்க. ஏன்னா பார்க்குக்கு போகிறேன் பிளான் போட்டவங்க டைம் அப்போவே 2:45 கிட்ட ஆகிட்டுது. திருப்பி இதுக்கப்புறம் எங்கள் பார்க்குக்கு போகிறேன்ட்டு போட்டு ட்ரெயினில் ஏறிட்டானுகள், ஏற போகிறானுகள், டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கானுகள். சரி, ஓகே, டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புங்களான்னா சொல்லிட்டு நானும் வலிக்கிடணும். இப்போ வலிக்கிட்டால் தான் கொஞ்சம் நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலமாக ப்ரிப்பேரும் பண்ணணும். லைட்டாகாது ப்ரிப்பேர் பண்ண அங்கே போய் ஒன்றும் பண்ணவும் முடியாது வைவாவில். நாளை வைவா இல்லாட்டி இன்றைக்கி நின்று ஒரு ஈவினிங் போல் சுற்றி பார்த்துட்டு போயிருப்பேன். இப்போ நான் இந்த வீட்டை போயிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பணும். எனக்கு என்னவோ லைட்டாக மழை வரும்ன்ற மாதிரி இருக்குது. பட் குடை இருக்குது தானே, பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, ஸோ பேக் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். 3:13 அவங்களுக்கு 3:15 தான் ட்ரெயின். ஸோ அவங்க இப்போ என்ன கட்டம் என்ன மாதிரின்னு தெரில. ரெயின் ஏறினா மெசேஜ் போட சொன்னான்னு சொன்னாங்க. நின்றுன்னா மெசேஜை பார்ப்பேன். ஆக்சுவலாக தண்ணிப்போத்தல் வாங்கணும் ஒரு இடத்துல எங்கேயாவது கூலாக. நேற்று வாங்கின தண்ணிப்போத்தல் வீட்டையே விட்டு வந்துட்டேன். அதில் தண்ணி எடுத்து இது போகிற வழியில் தேவைப்பட்டால் வாங்கிப்போம். இப்போ எதுக்கு வெயிட்டை கூட்டிப்பான். இங்கேருந்து கிளிநொச்சி வரைக்கும் திரும்பியும் அதே ரோட், பார்த்த இடங்கள் தான். 70லேயே தான் க்ரூஸ் பண்ண போகிறேன். இப்போ 3:20.
நான் நேற்றுலேருந்தே பார்த்து தான் இருக்கேன். 151 கிலோமீட்டர் ட்ரிப் பியை வந்து 0 பண்ணி விட்டுறலாம். 2 டேஸில் தொடர்ந்து ஓடி 300 கிலோமீட்டர்னா இது எனக்கு பழகிடுச்சுன்னா நான் லாங் ஓட ஆரம்பிச்சிருவேன். நான் இவ்வளோ லாங்கெல்லாம் தொடர்ந்து ஓடினதில்லை. ஆனால் இந்த இவனுங்க அவுசாவிலேருந்து பசங்க வந்திருந்த டைம்லலாம் ஆல்மோஸ்ட் 900 கிலோமீட்டர் ஓடி இருந்தேன் ஒரு 4 டேஸுக்குள்ளே. கனகரா என் குளம் ரீச்டு. இன்றைக்கி எந்த கடையும் திறந்துருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு தண்ணி விற்கிறதுக்கு மட்டும் ஏதாவது கடை இருந்தால் போதும். இதில் ஒரு கடை இருக்குன்னு பாட்டி தண்ணி வாங்க போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வித்தவுட் தண்ணி ஐ கேன் டூ எனிதிங். ஸோ தண்ணி கட்டாயம் தேவை. ரைட்டே, தண்ணி வாங்கிட்டேன். இங்கே ஸ்கூல் சோன்ஸ் தண்ணி வாங்கிட்டு கிளம்பிட்டேன். முன்னால் யாரோ ட்ரிப் அடிச்சுட்டு தான் வராங்க போல். எல்லா சைட்லேயும் பேக்கில் கொழுகிட்டு வந்துட்டுருக்காங்க. உடம்பு பயங்கரமாக வலிக்குது. ஆனால் 4:40 இந்த ரோட்டில் என்ட்ரி ஆகுன்னு எதிர்பார்க்கல. ஸோ 540 என்னோடய டார்கெட். 540 டு ஒரு 550, 540, 550 அதுதான் என்னோடய டார்கெட். செம்மையான லொக்கேஷன் ஒன்று. ஸ்லோ அவங்ககிட்ட போய் ஒரு நெஸ்கஃபே வாங்கி குடிக்கலான் இருக்கேன். கழுத்து வலி பயங்கரமாக இருக்குது. 5-3 இதுக்கு அங்கால பெருசாக அவ்வளோ தூரம்லாம் இல்லை. ஸோ உள்ளுக்குள்ளே விட்டுருவோமா? இது கூட உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். திறந்துருக்கா? திறந்து தான் இருக்கு. ஹலோ, கேட்குதா? கேட்குது. பரவாயில்லையா, மைக்ரோஃபோன் விளையாடாமல் ஆஃப் ஆகாமல் இருந்திருக்கே. ஒரு மாதிரி டீ பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு பூனகிரி ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். இனி என்ன, சங்கப்பட்டி பாலம் அங்கால அப்படியே இறங்கினா அதே சட்டுன்னு போக வேண்டியதான். ட்ரெயின் நம்மளை கடந்துருச்சு போல. நான் எடுத்த பிரேக்குகளுக்கு நடுவில் ஹோண்டா சிவிக். ஓகே மக்களே, ஸோ இதுக்கப்புறம் நான் யாழ்ப்பாணம் வந்தாச்சு. நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நான் கிளம்புறேன். ட்ரெயின் வந்துருந்துச்சுன்னா ஆல்ரெடி அவங்க இறங்கி போயிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஷனில் ஆல்ரெடி ப்ளக்கெல்லாம் கீழே வந்துருச்சு. ஸோ தாண்டி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் சங்கப்பட்டி பாலத்தில் மேற்கிற நேரத்தில். ரைட்டு, இப்போ 5:46 ஆகுது. அண்டு வீட்டுக்கிட்டையும் வந்துட்டேன். இது ஆல்மோஸ்ட் இது இந்த ரோட்டு, இதுக்கு அடுத்த ரோட்டு, அதுக்கு அடுத்த ரோட்டு, அதுக்கு அடுத்த ரோட்டு என்னோடது. வாங்கலையா அதுக்கெலாம் வரும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். பாய், டாட்டா காய்ஸ். சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். டாட்டா, பாய்.